அவருக்காக மட்டும் சொல்லல, பெரியாருக்காக மட்டும் சொல்லல, நாம் யார் யாரெல்லாம் இந்த காட்டுமிராண்டி என்கிற சொல்லை கையாளுகிறோமோ அதை தவிர்க்க வேண்டியது. இது நமது பண்பாட்டின் சொல் அல்ல, இது அவர்களை தாக்கும்படியான சொல். இது ஒரு மேலை நாட்டு போக்கில் உள்ள ஒரு ஆதிக்க, என்ன சொல்லலாம், ஆதிக்க சாதியின் சொல், ஆதிக்கத்திற்கான சொல், ஆதிக்க வர்க்கத்திற்கான சொல். அது அவருக்கு பிடித்திருக்கிறது, அதை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறார். ஆங்கிலம் என்பது முன்னேற்றத்திற்கான மொழி, தமிழ் என்பது சாவேஜியஸ் லாங்குவேஜ், காட்டுமிராண்டி மொழி என்கிறதை காட்டுகிறார். தொல்காப்பியருக்கும் திருவள்ளுவருக்குமான நம்பிக்கைகள் காட்டுமிராண்டித்தனமான நம்பிக்கைகள் என்று கூறுகிறார். இந்த 82 சொற்களை இங்கு கூறியிருக்கிறாரே, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இதுல ஆரம்பிக்கிறேன். இதுல 2 சொற்களை குறிப்பிடுகிறார். 61, 62வது நம்பர்ல மேற்பிறந்தார், கீழ்பிறந்தார். அதற்கு அவர் சினம் கொள்ளுவது என்கிறது வேணால் சரியாக இருக்கலாமே தவிர, மற்ற சொல் எல்லாவற்றிற்கும் சினம் கொள்வது என்கிறது நம்மால் ஏற்க முடியாது. அதையும் சொல்லுகிறேன். மேற்பிறந்தார், கீழ்பிறந்தார் என்கிற 2 சொற்களை இங்கு கூறுகிறார். வேறொரு இடத்தில் அதை விளக்குகிறார். எங்கு விளக்குகிறார் என்றால், இதை எடுக்கிறார் இங்க. இந்த 2 குறளை, 3 குறள் நினைக்கிறேன். அதாவது, திருவள்ளுவரும் வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொள்ளாமல் இல்லை என்றே சொல்லலாம் என்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு, மரப்பினும் ஒத்துக்கொளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். பார்ப்பான் அல்லது அந்தணன், அந்தணன் வேதத்தை மறந்தாலும் அந்த வேதத்தை மறுபடியும் கற்கலாம். ஆனால் அவனுடைய பிறப்பொழுக்கம் இருக்கே, அது கெட்டுது என்றால் அதை மறுபடியும் பெறுவது அரிது. இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். வேற ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். இவர் எதை பிறப்பொழுக்கம் என்று சொல்லுகிறார்? பிறப்பொழுக்கம்ங்கிறத ஒழுக்கம்னு வச்சுப்போமே, சீலம், ஒழுக்கம். அதற்கென்று ஒரு சீலம் இருக்கிறது. பிராதஸ்நானம், விடியற் காலையில் எழுதல், சந்தியாவந்தனம் என்கின்ற எந்த ஒரு சீலம் இருக்கிறதோ, இதை நாம் கெடுத்து கொண்டால், நேச்சுரலா பார்க்கலாம் இதை. ஏன்னா அது மாதிரி கெடுத்து கொண்டவர்களை நான் பார்த்திருக்கேன். கற்ற வேதமும் மறப்பன். அந்த வேதம் அவர்களை விட்டு முற்றிலும் நீங்கும்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நீங்கிடும். அது வரைக்கும் மொத்த வேதத்தையும் புத்தகமே பார்க்காமல் சொல்பவர்களுக்கு அது கொஞ்சம் பின்வாங்கும். ஏன் அப்படின்னா, இதுல கிரிப்பு இல்லைங்கிறதுனால, இந்த சீலத்தில் கிரிப்பு இல்லை என்கிறதுனால. ஆச்சரியம். வேதம் எப்பொழுதுமே, அடியனுடைய ஒரு அனுபவத்தில் கூறுகிறேன், சீலத்தோட தொடர்பு உடையதாக இருக்கிறது. நல்ல பேரறிவாளியா ஒரு பையன் இருக்கான், எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எல்லாத்துலேயும். அப்படிப்பட்டவன் நம்ம வேத பாடசாலைக்கு வரான், இங்கேயும் சக்கப்போடு போடுவான்னு எதிர்பார்க்க முடியாது. வேதமாதா பல இடங்களில் பார்த்து இருக்கிறேன், நிறைய டிராப் அவுட்ஸுக்கு தான் அருள் புரிவாள். பாடசாலை அனுபவத்தால் கூறுகிறேன். ஆச்சரியமா இருக்கும் அது. ஏன்னா இது எப்படி என்றால், அடாடா வேதம் படிக்க நமக்கு பாக்கியம் இருக்கிறதே என்கின்ற பாவத்தாலும், அதை உள்வாங்கும் ஒரு பொறுமையை சம்பாதிப்பதாலும், அந்த பொறுமைக்கான சீலத்தாலும் ஒழுக்கத்தாலும் வரக்கூடியது வேதம். வேதம் என்பது என்னை போல படிக்கிறவன் யாரு, என்னை போல அறிவாளி யாரு என்கின்ற எண்ணங்கள் உடையவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவனுக்கு வேதம் வராது. இதெல்லாம் அடியனுடைய அனுபவம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இங்க பிறப்பொழுக்கம் என்கின்ற ஒரு சொல் வருகிறது அல்லவா. அந்தணன் பிறப்பொழுக்கம், பார்ப்பான் பிறப்பொழுக்கம்.
அதை சாடுகிறார் ஈவேரா. சரி, மற்றொரு குறள் இது எப்படி இருக்கிறது என்றால், ஆயபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். அரசன் ஒழுங்காக ஆட்சி புரியவில்லை என்றால் அறுதொழிலோர் அவர்களுடைய நூலை மறப்பர். அறுதொழிலோர் யாரப்பா? அவர்களுடைய நூல் எது? அறுதொழிலோர் யார் என்று அதே சங்க இலக்கியத்தை கண்டு நாம் அறிவோம். ஓதல், வேட்டல், அவை பிறர் செய்தல், ஈதல், ஏற்றல் என்று 6 புரிந்து ஒழுகும் அந்தணர் என்று கூறப்படுகிறது. அறம்புரி அந்தணர் வழிமொழிந்து ஒழுகி. இது 10 24வது பாகம், 6வது அடியிலிருந்து 8வது அடி. ஓதல், வேட்டல், அவர் தான் திருத்தினர். நான் வரின்னு சொல்லிட்டு இருந்தேன், அடின்னு சொல்லுங்க அப்படின்னார் அவர். ஓதல், வேட்டல், அவை பிறர் செய்தல். இதுல ஓதல் என்பது அத்தியனம். ஆமா, வேட்டல் என்பது யஜனம். அவை பிறர் செய்தல் அப்படிங்கிறது அத்தியாபனம், யாஜனம். அதாவது வேதம் ஓதுதல், வேதத்தை மற்றவருக்கு கற்றுத்தருதல், வேள்வி நடத்துதல், வேள்வியை மற்றவருக்கு நடத்துதல், அப்புறம் தானம் செய்தல், பெறுதல் என்ற 6க்கும் 6 தொழில் என்று பெயர். அறுதொழிலோர். இந்த அறுதொழிலோருடைய நூல் எது? வேதம், மறை. அரசன் ஒழுங்காக ஆளவில்லை என்றால் அறுதொழிலோர் அவர்களுடைய நூலை மறப்பர். அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்னா, வள்ளுவருடைய அபிப்பிராயத்தில் இந்த குறளில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், அரசன் என்பவர் அறுதொழிலோர் அவர்களுடைய வேதத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்துத்துவ ஆட்சின்னு நீங்க சொல்றாங்களே, அதுக்கு மேல இருக்கு. அவங்க கூட எப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. திருவள்ளுவரை பாருங்க, இது சொல்ற தைரியம் இந்துத்துவ ஆட்சி கூட இருக்குமான்னு தெரியல எனக்கு. திருக்குறள் இருந்து என்ன தேறுகிறது என்றால், அறுதொழில் உடையவர்களுடைய நூல் வேதம், அந்த வேதத்தை காப்பாற்றுவது என்பது அரசனுடைய கடமை. அரசன் அந்த கடமையை தவிர்த்தால் அந்தணர்கள் அறநூலான வேதத்தை மறப்பர். வேதத்தையோ வேதம் சார்ந்த நூல்களையோ மறப்பர் என்கிற பொருள் தேறுகிறது. இதையும் சாடுகிறார் பெரியார். இது ரெண்டு கூட பரவாயில்ல. அவர் சொன்னது என்ன சொன்னார்? இழுபிறப்ப, மேல் பிறப்பு, இழிந்த பிறப்பு. அது மாதிரி சொற்கள் குறளில் வரலைன்னு சொல்ல மாட்டேன். அவர் எடுத்து காட்டுகிறார். அதை இது ஒழுக்கமுடைமை என்பதில் இருக்கக்கூடிய 133வது குறள். இது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்கின்ற குறள் இருக்கத்தான் செய்கிறது. அடியானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது குறளை விளக்கவில்லை. இது மாதிரி 1-2 குறள் இருப்பதை கண்டு திருக்குறளையே கொளுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்டாண்ட நம்மால எடுக்க முடியாது. இதுதான் அடியனுடைய பார்வை. திருக்குறளுக்கு இது டெஃபினிஷன் இல்லை. வேற ஒரு விஷயம் சொல்றேன். பல இலக்கியங்களில், வெளிப்படையாவே சொல்லுகிறேன், திருக்குறளில் மட்டுமல்ல, பல இலக்கியங்களில், பல மத்திய காலத்து இலக்கியங்களில், மீடிவல் ஏஜ் தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, மத்திய காலம் சும்மா நானா அனுவாதம் பண்ணி பார்த்தேன். என்ன அனுவாதம் பண்றாங்கன்னு தெரியாது எனக்கு. இடைக்கால இலக்கியங்கள் தமிழில் மட்டுமல்ல, எல்லா மொழிகளிலும் பெரும்பாலான இலக்கியங்கள் இடைக்காலம் மட்டுமல்ல, த சோ கால்டு மாடர்ன் லிட்ரேச்சர், இந்த புதிய காலத்து இலக்கியங்களிலும் கூட, அல்லது புதிய காலத்து ரெட்டாரிக்ஸ்லையும் கூட, புதிய காலத்து புத்தகங்களிலும் கூட இது மாதிரியான சொற்கள் அன்பார்ச்சுனேட்லி இருக்கின்றன. இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய சொற்களிலேயே இருக்கின்றன. அதை எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்து வச்சு காட்ட போறது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒரு மாசமா அதுதான் பேசிட்டு இருக்காங்க வெளியில.
யாருடைய பேச்சிலேயே இருக்கின்றன சொல்லுகிறேன், ஈவேரா பெரியாருடைய சொற்களிலேயே இருக்கின்றன. நம்மில் கீழானவன் என்று அவர் சொன்னது யார்? ஏன் அந்த வார்த்தை? இங்கு வள்ளுவரை சாடுகிறார், இழிந்த பிறப்பாய் என்கிற சொல்லை வைத்து வள்ளுவரை சாடுகிறார். நம்மில் கீழானவன் என்று சொன்னது யார்? திருப்பி திருப்பி கேட்கப்படுகிறது, அந்த கீழானவன் யார்? கீழானவன் யார்? நம்மில் கீழானவன் யார்? இது ஓரிடம் ரெண்டு இடம் இல்லை, பலவேறு விஷயங்கள். இந்த புத்தகத்திலேயே அதெல்லாம் வருது. நான் பெருசா தனி சாப்டரே ஒதுக்கப்பட்டிருக்குது, நாமும் அதை ஒதுக்கி விடுவோம். அதை போய் விஸ்தாரமா அங்கே எடுத்து பேசுறதுக்காக வரல. அது தலைப்பும் இல்லை நமக்கு. தலைப்பு நான் இப்படி போடல, மறைக்கப்படும் ஈவேரா அப்படின்னு தலைப்பு போடல. திருக்குறளின் சமயம் எது என்று தலைப்பு, மிகவும் உயர்ந்த தலைப்பு. இது நமக்கு விஷயம் இல்லை. இது நடுவில் கொஞ்சம் வந்தது, அவ்வளவுதான். இதுலேயே ஒரு பகுதி இருக்கு, அதை பற்றி தான் பட்டியல் சமூகத்தினரை பற்றி பெரியார் கூறும் விஷயங்கள் என்கிறது வருது. அது நீங்க புத்தகத்தை வாங்கி வேணா படிச்சு பாருங்க, அது வேற விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆக அவரிடமே அது இருக்கிறது. அதற்காக அவருடைய நூலை கொடுத்தலாமா? நிச்சயமாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன், கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனெனில் அப்படி கொளுத்த வேண்டும் என்று ஆரம்பித்தால் பெரும்பாலான நூல்கள் இங்கு கொளுத்தப்பட வேண்டியவை. இந்த ஏற்றத்தாழ்வுகளோ அல்லது இது மாதிரி இழிவிருப்பு முதலிய வார்த்தைகளோ நிறைய இலக்கியங்களில், நிறைய ரெட்டாரிக்ஸில், நிறைய பேச்சில் தொன்று தொட்டு இருந்து கொண்டே இருக்கின்றன. இடைக்காலத்தில் இருந்தன, இப்பொழுதும் அவைகள் அன்பார்ச்சுனேட்லி நம்மை விட்டு போகவில்லை. இதுதான் உண்மை. இதற்காக நான் இந்த வார்த்தையை நியாயப்படுத்த விரும்ப, இழிபிறப்பு முதலிய வார்த்தைகளை அடிய நியாயப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிச்சயமாக நியாயப்படுத்த மாட்டேன். ஆனால் எல்லா இடத்திலையும் இருக்கிற விஷயம்தான், உலகம் முழுவதிலும். யார்கிட்ட இல்லை இந்த ப்ரெஜுடிஸ், யார்கிட்ட இல்லை? ஷேக்ஸ்பியர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் ஷைலாக்கை சாடுகிறார். அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம். எவரவர் இன்னைக்கு சமதர்மத்துக்காக பாடுபடுவதாய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அதற்காகவே அவர்களுடைய அமைப்புகளை கொண்டு வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அரசியல் பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம். அரசியல் என்னுடைய இலக்கு இல்லை. இங்கே அரசியல் பேசுவதை தவிர்ப்பவன் தான் பெரும்பாலும். இருந்தாலும் உங்களுக்கு புரிவதற்கான ஒரு உதாரணம் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சில வருடங்கள் முன்பு புதிதாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்தார், தலைவராக வந்தார். அப்படி வந்தவரை நீ எது வேணா சொல்லி சாடு. ஆனால் சாடும் விதம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி. வெக்கமா இல்லையா அதை சொல்றதுக்கு? சாடுகின்றவர்கள் யாருன்னு சமதர்மத்தை நிலைநாட்ட வந்தவர்களாக கூறிக்கொள்ளக்கூடியவர்கள். ஏன் ஆடு மேய்ப்பவன் இவருடைய அப்பாவோ தாத்தாவோ அல்லது இவரோ ஆடு மேய்த்துக் கொண்டு இருந்தால் அரசியலுக்கு வரக்கூடாது என்கிறத கன்வே பண்றீர்களா? அப்படி பார்த்தால் சந்திரகுப்த மௌரியன் ஆடு மேய்த்தவன் தான், புக்கராயன் ஆடு மேய்த்தவன் தான், இயேசுநாதர் ஆடு மேய்த்தவர் தான், கண்ணபிரான் மாடு மேய்த்தவர் தான். என்ன பண்ண போறீங்க? ஆடு மேய்த்தவன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? அப்படி அரசியலுக்கு வந்தவர் IPS படித்தவர் இல்லையா? அதை விடுங்கள், ஆடு மேய்ப்பவராகவே இருக்கட்டும். ஆச்சரியம், இதுவரைக்கும் வந்த பெரியோர்கள் யாருமே சமதர்மத்தை நிலைநாட்டவில்லை. நாங்கள் தான் சமதர்மத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு அலைபவர்கள் தான் ஆட்டுக்குட்டி என்கிற சொல்லையோ டீக்கடைக்காரன் என்கின்ற சொல்லையோ உபயோகப்படுத்துவது. அப்போ அவர்கள் உள்ளத்தில் சமதர்மம் இல்லையா? இல்லை என்று நான் கூற மாட்டேன். சமதர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணம் இருந்தாலும் அதையும் கடந்து இருக்கிறது நமது வாசனை. வாசனைக்கு என்னப்பா சொல்லலாம் தமிழ்ல? நசை. கரெக்டா?
நசை அப்படி இருக்கிறது. சமதர்மத்தை நிலைநாட்டுவதாக வாய் பேசுகிறது, உள்ளமும் நினைக்கிறது. அந்த உள்ளத்தை கடந்த ஒரு ஆழ்ந்த உள்ளம், அதற்கு தான் வாசனை, நசை என்றெல்லாம் பெயர். அந்த நசை இருக்கிறதே, அது இந்த பய ஒரு ஆட்டுக்குட்டி தானே, ஆடு மேய்ப்பவன் தானே, இவன் ஒரு டீ கடைக்காரன் தானே. இந்த டீ கடைக்காரன் எப்படி ஒரு பெரிய ஆளுமையாக ஆகலாம்? நீ வேற ஏதாவது சொல்லு, மதவாதி எதையோ சொல்லிட்டு போ, டீ கடைக்காரன் எப்படி சொல்லு? அது மாதிரியான கருத்து உன் மனதில இருந்து ஏன் வருது அப்படின்னு, எங்கேயோ உள்ளே உன் அறியாமல் அமர்ந்திருக்கிறது. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ளே அமர்ந்திருக்கிறது. அது இன்று வரை அதனுடைய தாக்கம், இந்த இடைக்காலத்து விஷயங்களுடைய தாக்கம் இன்று வரை இருக்கிறது. ஆனால் ஒரு ஆச்சரியம், இது அதுதானே இவருடைய தாக்கம். இல்லாத போன காட்டு மிராண்டிங்கிற சொல்லி இங்கேருந்து வருது. எதற்காக அனாவசியமா? என்ன சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னாக்கா, காணவர்கள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ட்ரைபல்ஸ், ஃபாரஸ்டர்ஸ், பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்று பல ரிசர்ச் பேப்பர்ஸ்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல ரிசர்ச் பேப்பர்ஸ் சயின்டிபிக்கா ட்ரைபல்ஸ் அல்லது காணவர்கள் நம்மை விட உண்மையாகவும், நம்மை விட திருப்தியாகவும், நம்மை விட சண்டை குறைவாகவும், நம்மை விட சுயநலம் குறைவாகவும் வாழ்பவர்கள் என்கிறதை கூறுகின்றன. முதல் நாளே சொல்லிவிட்டேன், கம்பநாட்டாழ்வான் அதை குகப்பெருமானிடம் எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காணவனை தனக்கு ஈடான தோழன் என்றாராம் ராமபிரான். அதை வால்மீகி சொல்லுகிறார், ராமஸ்ய ஆத்மசமசகா. தனக்கு ஈடான தோழன் என்று கருதினார் ராமபிரான் குகப்பெருமானை. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒன்று சொல்ற வழக்கம், அதனாலேயே அவரை குகப்பெருமான் என்று கூறியாகியது. மற்றவர்களை எல்லாம் ஆழ்வான் என்றுதான் கூறும் வழக்கம். பரதாழ்வான்,